இந்த வீடியோவில் டேப் கலர் அண்ட் மூவ் ஆர் காப்பி ஷீட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சீட்டோடைய டேப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டேப் கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டேப் கலர் அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டண்டான சீட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறது தான் டேப் கலர். ஓகேங்களா? தென் மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஷீட்டோடைய அரேஞ்ச்மெண்ட், அதாவது எந்த சீட் ஃபஸ்ட்டில் இருக்கணும், எந்த ஷீட் லாஸ்ட்டில் இருக்கணும், எந்த சீட் செகண்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் மூவ் ஆர் காப்பி அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போது சீட் 6ல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சீட் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதாவது எந்த ஷீட்டுக்கு முன்னாடி மூவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சீட் 6 வந்து ஜானுக்கு முன்னாடி மூவ் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜானுக்கு முன்னாடி சீட் 6 வந்து மூவ் ஆகிருக்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஜான்ன்ற சீட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி போயிட்டு மூவ் டு எண்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா அந்த ஜான்ன்ற ஷீட் வந்து எண்டில் வந்து போயிடும். ஓகேங்களா? பொதுவாக ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம சீட்டை கூட காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜான்ன்ற சீட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன் போயிட்டு அதில் கிரியேட் அ காப்பி டிக் பண்ணிவிட்டு பிஃபோர் சீட் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ ஓகே பண்ணதுமே ஜான்ன்ற காப்பி வந்து உங்களுக்கு சீட் 6க்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜானில் என்னெல்லாம் டைப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது இன்னொரு காப்பியாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போது நான் அந்த ஜான்ன்ற சீட்டில் ஏதாவது கண்டென்ட் வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து காப்பி பண்ணலாம். இப்போ ஜானை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன் போயிட்டு கிரியேட் அ காப்பி டிக் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த காப்பி எந்த சீட்டுக்கு முன்னாடி வரணும் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சீட் 3க்கு முன்னாடி வரணும் அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ ஜான்ன்ற சீட் வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆகி சீட் 3க்கு முன்னாடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஜானில் என்னெல்லாம் டைப் பண்ணி வச்சுருந்தோமோ அப்படியே இப்போ கிரியேட் ஆன சீட்லையும் இருக்கும். ஓகேங்களா? அகைன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சீட்டோடைய நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.